சரியா போச்சு. வணக்கண்டா உள்ள கொடூரமா எம்கேஆர் பயலுகடா. இதுல உட்கார்ந்த ஆளுக்கு ஒண்ணுக்கு வந்தா எப்படி போவ? யார் யார் பேம்பஸ் போட்டு வந்தா கை தூக்குங்க. அப்படியே இருந்து சட்டியோட வடி விட்டு போக வேண்டியதா. என்னத்தை சொல்ல, இந்த தமிழனுடைய இந்த உண்மையான அன்புக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. அண்ணே இன்னொரு ஏற்றி வைங்கண்ணே. மை செட்டு 3 பேரும் எனக்கு 3 தெய்வம் மாதிரி. நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டுருந்தீங்கன்னா காசை வாங்கிட்டு போயிருப்பேன். இது எதுக்கு என்னையே நோத்தங்கம்மான்ட்டேன் போதையை போட்டுக்கிட்டு போட்டா அப்புறம் எடுப்பேன் தம்பி. சண்டை ஓடுறாங்க பூரா பங்காளியே, யார் மூஞ்சி யார் பார்க்க போறாங்க, ஒத்திமையாக இருங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தன் போட்டா கொடுக்க மாட்டேல, நீ எப்படி கப்பலூரை தாண்டேன்னு பார்க்குறேன்றேன். என்னக்கா கூட மாட்டிக்கிட்டியா? ஏய் மிஸ்டர் பெரிய புத்துரு, மிஸ்டர் அஜித் குமார், என் தாய் மீனாட்சி என்னை காப்பாற்றுவா. அந்த 18ஆம் படியானும் அந்த பாண்டி முனிதான் என்னை காப்பாற்றணும். தனக்காங்குளத்தில் இல்லை இருக்கிற எல்லாருமே தெய்வத்தினுடைய அருளோடு அடுத்த வருஷம் இதோட உயர்வா இருப்பீங்க. நாங்கள் பரம்பரை கோடாங்கி என்பதை போடா. இவன் யார மருதமணி மாதிரி இருக்கேன், யார் ஏற்றி விட்டது? கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு தனக்கங்குளத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. ஏண்டா தம்பி தம்பி ஏன் உட்கார? என் தம்பி தான்டா, போடா. வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்கி இங்க வந்து அழுவது கூடிருச்சான் நானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே சாங்சாட்டி கூட்ட நல்ல கூடிருச்சு தன்னானே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்ட நல்ல கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அழுவது கூடிருச்சான் நன்னானே, அழுரட்டு கூடிருச்சான் தன்னானே. அழுவது கூடிருச்சான் நன்னானே. இந்த ஆடர்ந்த கூட்டத்தில நன்னானே, இந்த ஆடர்ந்த கூட்டத்தில நன்னானே. கூடிருச்சு நம்ம ராஜா ராணி அட்டம் பார்க்க. ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா. இந்த ஓடரந்த கூட்டத்தில ஏழலமாமா, இந்த ஓடரந்த கூட்டத்தில ஏழலமாமா.
நன்றி நன்றி. ஏன்னா அமைதியா இருந்து இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம். ஆமா ஆமா ஆமா. மற்ற நாடகம் மாதிரி விடிய விடிய நீங்க வாட்டுக்கு யாரும் அடிச்ச போதையில வள்ளியை வர சொல்லணும் நாரதரை வர சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பொழுதுனைக்கு நான் தேவை வருவேன். டவுன் பஸ் கண்டக்டர் மாதிரி வந்து போயிடுவேன். உள்ள ஒரு 3 பொம்பளை இருக்கு. அது இன்னொருத்தன் பொண்டாட்டி ஏதேன் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். உள்ள ஒரு சூம்பா காலம் கிடைக்காம மருதமணி. ஆமா அவன் தான் இன்னைக்கு வத்து மாடு. இந்த 3 பிள்ளைய பார்த்து அவன் தூங்கவே மாட்டேன். அமைதியா நாடகத்தை பாருங்க. இந்த இங்க பாரு வேல்ராஜ் கேமரா அண்ணே மாதிரி கிளம்பிட்டாங்க 3 பேரும். என்னடா இப்படி தலைமுறைவா இருக்கையில் எதுவும் கணேஜ் போல ஓட்டுறீங்களாடா? உண்மையிலே இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இத்தனை கூட்டத்தையும் இந்த தனக்கங்குளம் புண்ணிய பூமிக்கு வெளியூர்லேருந்து வருகிற காரணமாக இருந்தது இந்த யூடியூப் சேனல் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாத்திலையும் நான் தயாரிப்பேன், நீ எங்கேயும் இருக்காத. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் தமிழகத்தில் இருக்க ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் எம்கேஆர். அதே மாதிரி ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்து குழந்தை குட்டிகளை பத்திரமா பார்த்து கொண்டு கணவன் எப்படி சம்பாதிச்சு வராரோ அதெல்லாம் மிச்சப்படுத்தி வாழக்கூடிய இந்த தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவை நினைத்து வணங்குறேன் எம்கேஆர். உடனே ஊண்டு அதுக்கு தானே புழக்க அடி வாங்குற. அப்புறம் தண்ணியை போட்டு புருஷன் அடிக்கிறேன் கடிக்கிறானே ஏன் அடிக்க மாட்டேன்? நீ அன்னை தெரசா மாதிரி புருஷங்களுக்கு சோறு போட்டேன் நீ தண்ணி ஊத்துறியாக்க புருஷனுக்கு வர்றதுக்குள்ள தின்னுட்டு குசி விட்டு போயிடுவேன். அதே மாதிரி பெண் பேசாமறா ஒழுங்கா இருக்கியா காசை வெட்டி போடுவாரா? ஏற்கனவே நாடகம் இங்கே நக்கீர் தெரியுது உனக்கு பகுமானம். உண்மையிலேயே ஐயா எதுவும் சொல்லாதே தம்பி. ஏற்கனவே காவல்துறை கண்காணிப்பு ஐயா வந்திருக்காங்க இங்கே. உண்மையிலே இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்காக பாடுபடக்கூடிய உலக நாட்டில் 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. அன்பு அதிகாரி ஐயாவுக்கு எம்கேஆர் தலைவணங்குறேன் ஐயா. உண்மையிலே நீங்க இல்லைன்னா இன்னைக்கு ஒன்றும் பருப்பு வேகாதியா, காலையில் டிவி கட்ட முடியாதியா. நாடகத்தில் இனிமேல் நடிக்கிற ஆளுகள்லாம் உதுத்து விட்டா நாடகம் ஆடலாம்டா. ரோசப்பட்டீங்கன்னா எல்லாரும் பருத்திப்பால் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருங்க. நானா உதுத்து 3 வருஷம் ஆச்சு. அது கைதட்டு என்ன அந்த இடியப்பன்னு சொல்றவனுக்கு மண்ணவாரி தூத்திடுவேன்டா. இந்த இடியப்பத்தை ஆரம்பிச்சு விட்டு எங்க போனாலும் அன்னைக்கு ஒரு ஆளு பைக்கில் விழுந்து அரைச்சு வெட்டிட்டு கிடக்கேன் இடியாப்பம். அவன் செத்தே போனேன். இந்த இடியப்பம் வித்து தாண்டா அப்படி இருக்கேன். அதே மாதிரி இடியாப்பம் இந்த இடியப்பத்தை விட்டு என் குடும்பத்திலேயே குழப்பம் வந்துருச்சாடா. என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா அவ கிளம்பிட்டா. இடியாப்பம் பருத்திப்பால் பணியாரம். அதுல என் தம்பி ஒருத்தர் இருக்கேன் பாண்டா. பாண்டா வந்திருக்கானடா அல்ல அவன் முண்டை எங்கன்னா குடிச்சு கொடுத்துட்றானோ. ஆனா அவன் மாதிரி வாய்ச்சி எவனுக்குமே இருக்காதுடா. கண்ணை முழிச்சுக்கிருவேன். கருவ காட்டில் நிற்கிறேன் சட்டை இல்லாம கண்ணை கரையர்னு வணக்கண்டா உள்ள பாண்டா இருப்பது பெரிய காடு. பசு போனா போடுறாங்கத்தா ரோடு குடூரமா பாபா லைன்ல சரியா இருங்க பாபா. குழந்தைக்கு இட்லியோட உளுந்தோட கொடுங்க பாபா சொன்னையா. பல்ல விளக்கி எத்தனை நாள் ஆச்சோ குடூரமா. ஒவ்வொருத்தையும் உன்னை கிளப்பி விட்டு போயிடுறேன். கடைசியில அம்புட்டு சமாளிக்கிறது நான் தான். இடியப்பம் இடியப்பம் அப்புறம் ஆரம்பிச்சு விட்டாங்க. சீச்சி சீர நுண்டிச்சி கப்ளிங் ஓஸ். கப்ளிங் ஓஸ் அது நம்ம கம்பெனிடா. பொம்பளையாளுக்கு பூரா தெரியுமாத்தா? என் நாடகத்தை யூடியூப் பார்க்குற பொம்பளையெல்லாம் கைதுங்க. அப்படியே அந்த வீட்டுக்கு போ. நீ பார்த்துட்டு இல்லை உனக்கு என்ன உணர்ச்சியா போ. இதில் வர வர எம்கேஆர் நாடகத்துக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதான் உண்மை. உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு நடிகன் என்றால் எம்கேஆர் தான். ரசிகர் என்றே சொல்ல மாட்டேன். பூரா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி எங்கள் ஆத்தாப்பேன் அவ்வளோதான். மாமே மச்சனே அவ்வளோதான். ரசிகர் யார்? ரசிகர் உலகத்தில் நான் பெரியாள் நீ பெரியாள்னு சொல்லுவேன். யாருமே பெரியாள் அல்ல. 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாயை தவிர உலகத்தில் எவனுமே பெரியாள்